ஹலோ ரீல் பெட்டி வியூவர்ஸ், நேற்றுலேருந்து இன்னைக்கு இருக்கும் நம்ம திரையுலக வட்டாரத்தில் என்னென்ன விஷயங்கள் சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்றத பார்ப்போம் வாங்க. பைரவா படத்தின் பாடல்கள் டிசம்பர் 17ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இசை வெளியீட்டு விழா எதுவும் இல்லாமல் நேரடியாக கடைகளில் விற்பனைக்கு வருகிறது. மலையாள பத்திரிகையான மலையாள மனோரமா தன்னோட இங்கிலீஷ் இணையதளத்தில் அதிமுகவோட நெக்ஸ்ட் சாய்ஸ் நடிகர் அஜித் குமார் தான் என செய்தி வெளியிட்டிருக்கிறது. விஜய் நடித்த கத்தி படத்தின் தெலுங்கு ரீமேக் கைதி நம்பர் 150 டீசர் இன்று வெளியானது. தமிழ்நாட்டில் அனைத்து ஏரியாக்களுக்கும் அவுட்ரேட் அடிப்படையில் வியாபாரம் செய்யப்பட்டுள்ள சென்னை 28 இரண்டாம் பாகம் 350 தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை பற்றி மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாதா என ஜெயலலிதா மரணம் குறித்து பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார் கௌதமி. ஐஸ்வர்யா ராய் தற்கொலை முயற்சியா? இணையதளங்களில் பரவும் வதந்தியால் பரபரப்பு. குடும்ப பிரச்சனை காரணமாக ஐஸ்வர்யா ராய் அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்றும் அதை அவரது குடும்பத்தார் மறைத்துவிட்டதாகவும் சமூக வலைதளங்களில் வதந்தி பரவியது. இந்த வதந்தியை பாகிஸ்தானில் இருந்து யாரோ பரப்பியுள்ளனர். அமிதாப் பச்சனிடம் இது பற்றி கேட்டபோது அவர் சிரித்துவிட்டு சென்று விட்டார். இனி இது போல நம்ம திரையுலக வட்டாரத்தில் நடந்துட்டு இருக்க செய்திகளையும் தகவலையும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரீல் பேட்டி.